ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராகி கூழ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸியாக பண்ணலாங்க. ஒரு 2 டம்ளர் ராகி மாவு எடுத்துக்கலாம், கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கலாம், சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. அதை ஊற்றி நல்லா மாவை கலந்துக்கணுங்க. அதுக்கப்புறம் ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி மேலே வச்சு மூடி போட்டுருணுங்க. அப்பப்போ கலரி எடுத்துக்கணுங்க. ஈஸியாக செய்யலாங்க இந்த மாதிரி செஞ்சால். அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தயிர் போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா கலந்துக்கணுங்க. அது தொட்டுக்க ஒரு பருப்பு உருண்டை செய்யலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு மிளகாய், பூண்டு, ஜீரகம், அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, உப்பு, பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டுங்க. கெட்டியாக அரைக்கணுங்க பருப்பு உருண்டை. இந்த மாதிரி கூழ் கஞ்செல்லாம் சாப்பிட்றப்ப அது கடிச்சிக்கிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க இந்த உருண்டை. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். மாங்காய் ஊறுகாய் சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாயில் புளி மிளகாய் செய்வோம் இல்லையா, அதுவுமே இந்த மாதிரி கூழ் கஞ்சிக்கு சூப்பராக இருக்கும். மோர் மிளகாய் வத்தல்லாம் சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான ராகி கூழ் ரெடி. நவானவஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.